அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடியார்களே, என்னுடைய எல்லா வீடியோ நல்லா லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டால் தான் மேலும் மேலும் வீடியோ போட முடியுது. லைக் பண்ணாதவங்க, ஷேர் பண்ணாதவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, தொழுகை உள் ஃபர்லுகள், தொழுகையின் வெளி ஃபர்லுகள், சுன்னத்தான தொழுகைனா என்ன, நஃபில் தொழுகைனா என்ன, ஹலா தொழுகைனா என்ன, இதை பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தொழுகையின் வெளி ஃபர்லுகள் 7 என்னன்னா, நேரம் அறிதல், உடல் சுத்தமாக இருத்தல், உடை சுத்தமாக இருத்தல், இடம் சுத்தமாக இருத்தல், மானத்தை மறைத்தல், மனதில் நியத்து வைத்தல். அப்புறம் தொழுகை உள் ஃபர்லுகள் 6 தக்பீர் சொல்லுதல், நின்று தொழுதல், ஹிரா தொழுதல், ருக்கு செய்தல், சுஜுது செய்தல், கடைசியில் அத்தியா திருப்பிருத்தல். ருஹூ செய்தல்னா குனிறது, சுஜு செய்தல்னா சிரம் பண்ணுது. இதுதான் தொழுகின் வெளி ஃபர்லுகள், தொழுகின் உள் ஃபர்லுகள். அதுக்கப்புறம் நம்ம தொழுகை அன்றாடம் 3 விதமான தொழுகைகள் இருக்குது. என்னென்ன தொழுகைன்னா, ஃபர்லான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை. இந்த 3 தொழுகைகளுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட்னு பார்க்கலாம். ஃபர்லான தொழுகைனா கட்டாய கடமை, கட்டாயமாக்கப்பட்ட கடமை தான் இந்த தொழுகை. நம்ம கட்டாயம் நிறைவேற்றியே ஆகணும். சப்போஸ் நம்மளால் நிறைவேற்ற முடியலன்னா அந்த தொழுகையை கலாவாக்கி தொழுதுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அது எப்போ எந்த நேரம் இருந்தாலும், எந்த நேர தொழுகையாக இருந்தாலும் நாம் விட்ட தொழுகையை கலாவாக தொழுதுக்கணும். இதுதான் ஃபர்லான தொழுகைக்கு அர்த்தம். 2வது சுன்னத்தான தொழுகை. இந்த சுன்னத்தான தொழுகையை 2 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் சுன்னத் முகாதா, 2வது சுன்னத்தே ஹைரே முகாதா. அப்படின்னா என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் விடாமல் தொழுதுட்டு இருப்பாங்கல்ல, அந்த தொழுகை சப்போஸ் அந்த தொழுகையை அவங்க விட்டு இருந்தாங்கன்னா அந்த தொழுகை, அதாவது சுன்னத்தான தொழுகையை கூட கலாவா செய்து தொழுது கொள்வார்கள், தொழுதுவர்களாக இருந்தார்கள். அதுதான் சுன்னத்தே முகாதா. அதாவது காலையில் ஃபஜருக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுவது சுன்னத்தே முகாதா. 2வது சுன்னத் கைரே முகாதா. ஒரு சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைகளை தொழுதும் ஒரு சில நேரங்களில் தொழாமல் இருந்தும் இருக்காங்க. அப்படிப்பட்ட தொழுகை பெயர் தான் சுன்னத்தே கைரே முகாதா. அதுக்கு உதாரணம் அசர் நமாஸுடைய 4 ரக்காத் முன் சுன்னத் தொழுவது. இதுதான் சுன்னத்தே ஹைரே முகாதா. நஃபில் தொழுகை என்னன்னா, நஃபில் தொழுகை பொறுத்தவரையிலும் இந்த தொழுகைகள் நாம தொழுதா நமக்கு நன்மை கிடைக்கும். நஃபில் தொழுகை தொழவில்லை என்றால் நம்ம பாவியாகிட மாட்டோம். தொழுதான் நன்மை கிடைக்கும், தொழுனா நன்மை கிடைக்காது, அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஃபர்லு தொழுகை பற்றி, சுன்னத் தொழுகை பற்றி, நஃபில் தொழுகை பற்றி, அப்புறம் வெளி ஃபர்லுகள் உள் ஃபர்லுகள் பற்றிலாம் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவருடைய ஹலால் துவாவும் ஏற்றுக்கொள்வானாக. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்னு வரும், அதுவும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.